10 ரூபா அமைச்சர். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்கு. கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமா வசூல் பண்றாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில். அந்த 1.5 கோடி பாட்டில் 10 ரூபா விலை அதிகமா வாங்கினா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த மது பாட்டில் இருந்து மட்டும் வசூல் பண்ணாங்க. மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த மது பாட்டில 10 ரூபா அதிகமா வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்பிளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். அரசியல், சினிமா விமர்சனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு. இன்றே படியுங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ். ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர். For more details 9884597186. அடுத்த ஆண்டு தீபாவளி வருகின்ற பொழுது உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். எல்லாம் அருமையான சேலை வழங்கப்படும். அதுபோல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பொங்கல் என்று வேஷ்டி கொடுத்தாங்க, சேலை கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் வேஷ்டியும் இல்லை, சேலையும் இல்லை, ரெண்டு சில இடத்துல கொடுக்கல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த திட்டம் முழுமை பெறும். தரமான வேஷ்டி சேலை தைப்பொங்கலுக்கு முந்தைய அனைத்து மக்களுக்கு வழங்கப்படும். அதோட டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும். டாஸ்மாக்னா யாருடைய லாபம் வரும் சொல்லுங்க? பேர் ஒரு அமைச்சர் இருந்தார்ல, செந்தில் பாலாஜி, 10 ரூபா அமைச்சர். அவர் தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. அந்த மதுக்கடையில் அங்கே போய் கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. அது எங்கே போகுதுன்னா அந்த ஊடிட்டு கேட்டால் மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில். அந்த 1.5 கோடி பாட்டிலில் 10 ரூபா விலை அதிகமாக வாங்கினா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த மது பாட்டில் இருந்து மட்டும் வசூல் பண்ணாங்க. மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த மது பாட்டில 10 ரூபா அதிகமா வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இந்த அரசாங்கம் தேவையா? பல முறை கேட்டியாச்சு. நாங்க சொல்றது தப்புனா அமலாக்கத்துறையே போய் கதவை தட்டி இன்றைக்கு அதுல ஊழல் நடந்தது என்று முறைகேடு நடந்திருப்பாங்க, 40,000 கோடி இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வந்துட்டது. இது உண்மைதானே? நாம சொன்னா தப்புங்கிறாங்க. அமலாக்கத்துறையே இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. ஆக கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? அதே போல விலைவாசி உயர்வு முன்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு உணவு பொருட்கள் விலை உயர்ந்துட்டு, அரிசி விலை அண்ணா திமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் அதிகமாக விற்குது. பருப்பு விலை அதிகமாக விற்குது, எண்ணெய் விலை அதிகமாக விற்குது. வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது, செலவு அதிகரிக்கிறது. மக்கள் படுகின்ற துன்பத்தை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் குடும்பம் முக்கியம். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். நீங்க பாருங்க, எந்த கட்சியிலுமே இப்படி இருக்காது. இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கிறது. ஆனால் திமுக கட்சியில் மட்டும் திரு கருணாநிதி அவர் இருந்தார், அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அடுத்து இன்பநிதி வர இருக்காராம். அப்புறம் திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், உதயநிதி இளைஞரணி செயலாளர், திருமதி கனிமொழி அம்மா மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு. 3 பதவி தான் இருக்குது. 3வது குடும்பத்திலே எடுத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் தேவையா? அதே மாதிரி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவர்கள் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தா இருப்பாங்க. வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. சாதாரண தொண்டன், சாதாரண கிளை செயலாளர் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து திறம்பட உழைத்தால், மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றால் அவர் முதலமைச்சராக கூட முடியும், கட்சிக்கு பொதுச் செயலாளராக கூட ஆக முடியும். நான் வெறும் கிளை செயலாளராக தான் இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, இப்படித்தான் வந்தேன். எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் தான் முதலமைச்சரான. ஆக ஒரு கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு அடையாளம் கொடுக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவரை வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. மற்ற கட்சி எல்லாம் உழைப்பை சுரண்டி குடும்பம் வாழும்.
இங்கே பொறுத்த வரைக்கும் உழைப்பை கொடுப்பவர்களுக்கு குடும்பத்தை மகிழ்விக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இன்றைய தினம் நம்முடைய ஸ்டாலின் பேசுறார். காலை உணவு திட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். சமூக நல விடுதியில தரமில்லாத கொளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறாரு. வரும்போது வலைதளத்தில் பார்த்தேன், கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது. கிச்சடி எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல. இதுக்கு சமூக நல விடுதி, அந்த விடுதியின் பேரை மாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு கிச்சடியை வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை. தரமான உணவு கொடுத்தா தான் அந்த ஆட்சிக்கு நன்மதிப்பு என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல திரு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது சென்னையில் துப்புரவு பணியாளர், அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலினே நேரடியாக போய் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் நிறைவேற்றல. இப்போ ஒரு வாரமாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த தீர்வும் இல்லை. அப்பொழுது ஆணையாளருக்கு ஸ்டாலின் எழுதுகிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆணையாளர் அவர்களே, அவர்கள் பல ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கொரோனா காலத்திலலாம் தூய்மை பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் உயரையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு இந்த தபால் கொடுத்தார். இப்போ என்ன பண்றாரு? கண்டு கொள்ளவில்லை. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேகம். அவர் எழுதிய கடிதம், அங்க இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு அவர் எழுதிய கடிதம், எதிர்க்கட்சியா இருக்கும்போது அங்க போய் அந்த தூய்மை பணியாளரோடு போய் அமர்ந்து குறைகளை கேட்டு வந்தீங்களே, வந்த உடனே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்றீங்களே, இது வரைக்கும் நிறைவேற்றலையே. இப்படி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல மின் கட்டணம், இன்னைக்கு இதெல்லாம் நகராட்சி இன்றைக்கு 67% மின் கட்டணம் வைத்திருக்கிறாங்க. அது கடைக்கு பீக் வருது, அதுக்கு ஒரு ரேட் போட்டு வாங்குறாங்க. அதோட சொத்து வரி நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது வீட்டு வரி உயர்த்தலை. இப்போ 100% வீட்டு வரி உயர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டினா 2000 வீட்டு வரி கட்டணும். கடவரி 150% உயர்த்திருக்கிறாங்க. 1000 ரூபாய் கடவரினா 2500 ரூபாய் கட்டணும். அப்புறம் தொழில் செய்கின்ற விசைத்தறி மற்ற தொழில் செய்கின்றவர்கள்லாம் இன்னைக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுகின்றது. இதனால அந்த தொழிலெல்லாம் நலிவடைந்திருக்கு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு கொரோனா காலம், பள்ளி திறக்கல, கல்லூரி திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. ஓராண்டு தங்களுடைய படிப்பு வீணாகிவிட்டதே என்று அந்த மன உளைச்சல் இருந்த மாணவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்ற விதமாக அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்து, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்படுத்து ஆன்லைனில் தேர்வு செஞ்சு அவர்களும் பாஸ் பண்ணி இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆக தொழிலாளர்களையும் காப்பாற்றுறோம், கைத்தறி நெசவாளர்களையும் காப்பாற்றுறோம், விவசாயிகளையும் காப்பாற்றுறோம், மாணவர்களையும் காப்பாற்றுறோம், இளைஞர்களையும் காப்பாற்றுறீங்க. அப்படிப்பட்ட திறம்பட ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலையை உருவாக்கி தந்தாங்க. அதே வழியில் இருந்த அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த பணியெல்லாம் துவங்கப்பட்டு அது நிறைவடைகின்ற நிலையில் இருக்குது. பல தொழில் துவங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இந்த தினம் ஆட்சியாளர்கள் தினந்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டாளர் ஈர்க்கப்பட்டது, பல லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாக ஒரு தவறான தகுதியை செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்களும் கேட்டோம், நீங்க எவ்வளவு முதலீட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, அதனுடைய நிலை என்ன என்று கேட்டால் இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை கிடையாது. அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்போம் என்ற இதே திமுக தலைவர் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க,
5.5 லட்சம் அரசு காலி பணிகள் காலியாக இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்து அதை நிரப்புவோன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் 50,000 பேர் நிரப்பியிருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டுகளை பணி ஓய்வு பெற்றவங்க 75,000 பேர். பணி நியமனம் 50,000, ஓய்வு பெற்ற 75,000. ஏற்கனவே 5 லட்சம் காலி பணி இருக்குது. ஆக பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி நிலையில் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அதே போல இன்னைக்கு கல்லூரியில் போயிருந்தீங்களா? 196 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டில். அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நம்முடைய சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட உணர்வுகள் தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கிறாங்க. 96 அரசு கலைக்கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை, கல்லூரி முதல்வரே இல்லை, பேராசிரியரே இல்லை. அப்புறம் அந்த மாணவர்கள்லாம் எப்படி படிக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட அரசு தேவையா? அதோட மருத்துவமனையில் டாக்டர் இல்லை, செவிலியர் இல்லை, மருத்துவ உதவியாளர் இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஊசி இல்லை. மீறி போனால் அங்கே கடலூரில் சளிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் நாய்க்கடி ஊசி போடுறாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 கையும் இல்லாத திண்டுக்கல் வந்த ஒரு தொழிலாளி வந்து என்னை சந்தித்தார், மனு கொடுத்தார். எனக்கு 2 கையும் பொருத்தி கொடுக்கணுன்னாரு. எப்போ 2 கையும் இல்லை, எப்படி பொருத்தணும்னா அந்த இறந்தவர் உடலிலிருந்து அந்த 2 கையும் எடுத்து எனக்கு பொருத்தினா கை வந்துருன்னார். இது நடக்கிற காரியமா என்ன? இல்லை டாக்டர்லாம் போய் கேட்டேன். முதலமைச்சர் நினச்சா எங்களுக்கு இந்த 2 கையும் பொருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை நான் நாடி உடனே அவரை வரவழைச்சு ஒரு மருத்துவ டீம் போட்டு பரிசோதனை பண்ணி இறந்தவர் உடலிலிருந்து 2 கையை வெட்டி பொருத்தி இன்றைக்கு நலமோடு வளமோடு வாழ்ந்துட்டு இருக்கா. திருமணமாகி குழந்தையோட இருக்க. கை இல்லாத கை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். காலோட இந்த என்ன ஃபுட்பால் பிளேயர் ஒரு சகோதரி அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் காலோட போச்சு. காலோட உயிரோட போனாங்க, உயிர் இல்லாத வழி வந்து. கையோட போனால் கை இல்லாத வருவாங்க. உயிரோட மருத்துவமனைக்கு போனால் உயிர் இல்லாத வர காட்சி தான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை சரியான மருத்துவ சிகிச்சை அளித்தோம். சரியான ஒரே ஆண்டில் அரசு 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சிறப்பான ஆட்சி என்ற பெயர் பெற்றோம். இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் இதுவரை அங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டிலும் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. அதை சாதித்து காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு வாய் பேசுறவங்களுக்கு மட்டும் இல்லை, வாய் பேசாத இருக்கிற கால்நடை ஜீவனங்களுக்கும் மருத்துவ முகாம் நடத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை ஆராய்ச்சி நிலையம் எங்களுடைய சேலம் மாவட்டம் தலைவாசல 1000 கோடியில் 1000 ஏக்கரில் அந்த ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் தோக்கணும். அது பூட்டி கிடந்தது. பேசி கீசி போன வருஷம் திறந்தாங்க, கிடப்பில் போட்டாங்க. அது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதில் கலப்பின பசுக்கள், கலப்பின ஆடுகள், கலப்பின பன்றி, கலப்பின மீன், இப்படி நிறைய உருவாக்கி விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு கொடுத்து பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதையும் மூடி வச்சிட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்றதற்காக முடக்கலாமா? இது மக்களுடைய வரிப்பணத்தில் இதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஆனால் திமுக அப்படி அல்ல. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல பல திட்டங்களை இன்றைய தினம் முடக்கி இருக்குது. மீண்டும் உங்கள் துணையோடு ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டங்கள்லாம் தொடங்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் அருப்புக்கோட்டையில் ஆண்கள் பெண்கள் கலைக்கல்லூரி கொண்டு வரப்பட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நம்முடைய குழந்தைகள் பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கலைக்கல்லூரி கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தந்தது அதிமுக அரசு.
அருப்புக்கோட்டையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் கொண்டு வரப்பட்டது. அருப்புக்கோட்டை மக்கள் வசதிக்காக மகளிர் காவல் நிலையம் போக்குவரத்து காவல் கொண்டு வரப்பட்டது. அருப்புக்கோட்டையில் அரசு தொழிற்பயிற்சி மையம் அமைக்கப்பட்டது. சுமார் 520 கோடி மதிப்பீட்டில் விருதுநகர், சாத்தூர், அருப்புக்கோட்டை நகராட்சிக்கு தாமிரபரணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டுக்குடி திட்டத்தை நான் முதலமைச்சர் காலத்தில் அடிக்கல் நாட்டினோம். 4 ஆண்டு காலமாகி அந்த திட்டம் நிறைவேற்றவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும்.